ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமே இன் திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக விப்பிங் க்ரீம், அதோட விப்பிங் க்ரீமை எப்படி நம்ம ப்ராசஸாக கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விப்பிங் க்ரீம்னால நமக்கு தெரியும் கேக்கில் அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ். இந்த கேக்கில் அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி கொலாப்ஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்கு வந்து விப்பிங் க்ரீம் கரெக்டாக வராது, கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். அதில் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், பட் நம்ம வந்து அதை நாசிலில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை டிசைன் பண்ணும்போது ப்ராப்பராக நமக்கு வராது, எல்லாமே உடனே கரைஞ்சிடுது. இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக விப்பிங் க்ரீமை ரொம்ப திக்கனிங்க அழகாக எப்படி கொண்டு வர்றது, எப்படி நம்ம கரெக்டாக இதை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, எக்கோட குவான்டிட்டி, நீங்கள் இப்போ வந்து ஒரு பெரிய கேக் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு பெரிய சைஸ் கேக் எடுத்துருக்கீங்க. ஸோ அந்த கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு க்ரீம்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு நார்மலான ஒரு கேக்லேருந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரீம்ஸ் அதிகம் தேவைப்படும். ஸோ அதனால் எக்கு வந்து ஒரு 4 எக் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நார்மலாக குட்டியாக கொஞ்சமாக பண்ணால் ஒரு சின்ன சைஸ் கேக், கப் கேக்ஸு, இல்லைனா ஒரு சின்ன கேக், நார்மல் கேக்கில் ஒரு சிம்பிள் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரினா நீங்கள் ஒரு 2 முட்டை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த முட்டையில் இருக்கக்கூடிய எக் ஒயிட்டை தனியாக எடுத்துக்கோங்க, எக் யாக்கை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய எக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். பிகாஸ் இந்த எக் ஒயிட்டோட குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து அது வந்து க்ரீமை வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஒரு 4 எக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவே க்ரீம்ஸ் கிடைக்கும். 2 எக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் மீடியமான அளவுக்கு உங்களுக்கு க்ரீம்ஸ் கிடைக்கும். பட் அதுவும் ரொம்ப கம்மின்னு கிடையாது, அதிகம்தான். ஸோ நம்ம க்ரீம்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஒயிட்டை தனியாக பிரித்து எடுத்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 எக் தான் எடுத்திருக்கேன் இதில். ஸோ 2 எக்கோட எக் ஒயிட்டை தனியாக, எக் யாக்கை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, எந்த பல்ப்போ சீட்ஸோ அதில் இருக்கக்கூடாது, அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த எந்த எசன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெமன் இல்லைனா வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எந்த கேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்களோ அந்த கேக்கோட ஃப்ளேவர், இப்போது நீங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வெனிலா எடுத்தீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கூடவே பார்த்திங்கன்னா வந்து இதில் எந்த ஒரு எசன்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக ப்ளைன் விப்பிங் க்ரீம் தான் இப்போ பண்ணிக்க போகிறேன். ஸோ எசன்ஸ் ஆட் பண்ணது அப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கணும். சுகர் பார்த்திங்கன்னா பவுடர்டு சுகர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் விஸ் பண்ணிக்கோங்க, எந்த ப்ராப்ளமே கிடையாது, சீக்கிரமாக உங்களுக்கு விஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கோங்க. நான் வீடியோஸ் இடையாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக சப்போஸ் நீங்கள் வந்து நார்மல் கிறிஸ்டல் சுகர் யூஸ் பண்ணுறதா இருந்துன்னா சுடு தண்ணியில் வச்சு தான் நம்ம வந்து சுகரை கரைச்சி தான் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். பாய்லிங் வாட்டரில் வச்சு நீங்கள் வந்து சரியாக இந்த சுகரை நல்லா கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா நுர வந்து அதுக்கப்புறமா நீங்கள் பீட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த சுகரை வந்து கரெக்டாக அடிச்செடுக்கலைன்னாலும் உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் கரெக்டாக வராமல் நல்லா ஒரு கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பாய்லிங் வாட்டரில் டேரெக்டாக ரொம்ப நேரம் பாய்லிங் வாட்டரில் வச்சுட்டோன்னா இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியும். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை வேக வைக்கும்போது அந்த எக்காக வந்து கொஞ்சம் திக்கனிங் ஆகல, ஸோ அது மாதிரி கொஞ்சமாக திக்காகும். ஸோ அதனால் கொஞ்சம் வச்சுட்டு சுடுதண்ணியில் லைட்டாக கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதுக்காக அதை விட ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஈஸியான டைமில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஈஸியாக விப்பிங் க்ரீம் வரணும்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பவுடர்டு சுகரை ஆட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் விப்பிங் க்ரீம் பண்ணப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஸோ அதை எப்படியெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது, அது மாதிரி என்ன மாதிரி பண்ணால் நம்ம கரெக்டாக விப்பிங் க்ரீம் வரும்னால உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்லித்தரேன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து கிறிஸ்டல் சுகர் ஆட் பண்ணனால எனக்கு சரியாக வரல, கொஞ்சம் ஜெல்லி ஸ்டேஜில் வந்துச்சு. அது இல்லாமல் அது எதுக்காக நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விப்பிங் க்ரீமை வந்து அந்த சுகர் வந்து கரெக்டாக சரியாக கரையாமல் இருந்துச்சுனாலும் கரெக்டாக நமக்கு விப்பிங் க்ரீம் வராது. ஸோ இப்போ நான் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மினிட்ஸாக நான் வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டேன். நல்லா பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா
இந்த ஓரங்கள்லாம் இருக்குல்ல, ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம இந்த ஓரங்களில் ஸ்ப்ரெட் ஆகிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த ஓரங்களில் இப்போ கொஞ்சம் ஃப்ளூயிடு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனிங் ஆகணும். ரொம்ப திக்கனிங் ஆகிடுச்சுன்னு நம்ம கரெக்டாக விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தனியாக நீங்கள் அதை மாற்றி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி பீஸ் அளவுக்கு பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர்டு சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் இது எப்படி இருக்குது நார்மல் டெம்பரேச்சரில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து 2 to 4 டைம்ஸ் வந்து இதை பீட் பண்ணால் தான் சரியாக நமக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை எடுத்து பீட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே தான் இருக்குது. இன்னும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, எகெயின் வந்து கார்ன்ஃப்ளவர் அப்படி இல்லைன்னா பவுடர்டு சுகர். நான் இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் கழிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் டைம் பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. 2 மினிட்ஸ் நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரோ இல்லைன்னா பவுடர் சுகரோ பட்டரோ க்ரீமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கணும். ஸோ நான் இது பார்த்திங்கன்னா 3rd ஸ்டெப்பு நான் மறுபடியும் பீட் பண்ணிக்கிறது. ஸோ மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா? ஸோ நான் விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த ஓரங்கள்லாம் இன்னும் நல்லா கட்டியாக வரல. ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி விஸ்க் யூஸ் பண்ணி மறுபடியும் நல்லாவே விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் மாற்றும்போது முக்கியமான விஷயம், ஏதாச்சும் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. சரியா? டேரெக்டாக நீங்கள் சும்மா எடுத்து வைக்காதீங்க. கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. 10 மினிட்ஸ் இருந்துட்டு மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணும்போது கொஞ்சம் திக்கனிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3rd டைமும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டைம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிளேட்டோட ஓரங்களில் வந்து இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லை கொஞ்சம் திக்காக ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஷேப் மாதிரி வருது. கொஞ்சம் ரவுண்டாக அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூயிடாக தான் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் திக்காகி இருக்குது. ஸோ இந்த மாதிரியே நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நல்லா பீட் பண்ணுறது தான் ஓகே. ஸோ நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் ஃபுல்லாகவே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாற்றிக்கோங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் பீட் பண்ணிங்க, உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிய தொடங்கிடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அந்த விஸ்கிங் அந்த பீட்டரில் இருக்குல்ல, அதில் கூட இது எடுக்கும்போதே கொஞ்சம் திக்காகிடுச்சு. அது இல்லாமல் அந்த ஓரங்களில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பார்த்தீங்களா, இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு, கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஓரங்களில் இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்கூப்பில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் கொஞ்சம் திக்காகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லைடு பொசிஷனில் வச்சுட்டோன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுது. விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக ரன்னிங்கில் தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவர் கழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 ஹவர் கழிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அந்த ஓரங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப திக்கனிங் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் பீட்டரில் வச்சு நல்லா வீட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ப்ராப்பராக எனக்கு விப்பிங் க்ரீம் வரலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்துருச்சு. நானும் இதை வந்து செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணப்போ நான் சின்ன குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த சர்க்கரை சரியாக கரையாமல் இருந்துச்சுனாலும் ப்ராப்ளம் தான். அது மாதிரி நம்ம வந்து இதில் வந்து அடிஷ்னல் ஏதாவது ஆட் பண்ணிக்கிட்டாலும் வெறும் நம்ம முட்டையை வச்சு ரொம்ப நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா கரெக்டாக நமக்கு விப்பிங் க்ரீம் வராது. பவுடர்டு சுகர் அப்படி இல்லைன்னா பட்டர் அப்படி இல்லைன்னா வந்து கார்ன்ஃப்ளவர், இந்த மூணில் ஏதாச்சும் ஒன்றை வந்து நம்ம ஈவனாக ஆட் பண்ணிட்டு இருந்தால் தான் நமக்கு விப்பிங் க்ரீம் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்டர் லைக் விஸ்கிலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இந்த ஓரங்களில் ஸ்ப்ரெட் ஆகுறதும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அந்த பிளேட்டை எடுத்து மறைச்சி வச்சுருந்தாலும் நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப ரன்னிங் ஆகாமல் அழகாக வந்துடும். ஸோ இந்த விப்பிங் க்ரீமை பார்த்தீங்கன்னா 1 to 2 days வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஷேப் அதை நீங்கள் எந்த நாசிலில் வச்சு பண்ணாலும் ஸோ அந்த ஷேப் உங்களுக்கு ப்ராப்பராக வரணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அதில் மறுபடியும் ஃபுட் கலர், ஏன்னா அந்த கலர் கொஞ்சம் டிம் ஆகும். ஸோ அந்த மறுபடியும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாசிலில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக எந்த நாசிலில் எந்த ஷேப் நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த ஷேப் அழகாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம விப்பிங் க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க விப்பிங் க்ரீமோட ப்ராசஸ்ஸே. நான் வந்து விப்பிங் க்ரீமில் வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் சுகர் தான் ஈவனாக ஆட் பண்ணிட்டேன். அது மாதிரி பவுடர்டு சுகர் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், சுத்தமாக வந்து ரன்னிங் ஆகவே இல்லை. ரொம்ப அழகாக நம்ம விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப திக்காக வந்துடுச்சு. இவ்வளோ தாங்க ப்ராசஸ். இது வந்து நான் பீட்டரில் பண்ணது. சப்போஸ் இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் மாற்றி மிக்சியில் இந்த மாதிரி ரொம்ப திக்காக உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வரணும்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸும் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக அழகாக வந்துடுச்சு. இந்த க்ரீம் வந்து நீங்கள் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் கலர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அழகாக நீங்கள் இந்த எதிர்பார்க்குற அந்த டிசைன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த ஃப்ரெஷ்ஷான க்ரீம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக்கோடைய எடையாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த லேயரில் அப்ளை பண்ணிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டீஸ் இஸ் த பெஸ்ட். பை.